இப்போ வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளோ முடியுதோ அறுவடை செய்யணும். ஏன்னா மழை காலம் வந்து வர வர வந்து அன்பிரடிக்டபிள் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் நமக்கு மான்சூன் அப்படின்னு இருக்கும். இந்த நார்த் வெஸ்ட், அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ட்டு. இந்த மான்சூன்ஸ் வரும்போது, அந்த காலம் வரும்போது கண்டிப்பாக மழை வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த மான்சூன்ஸுங்கிறதே வந்து மாறிட்டு வருது. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வர அந்த கொஞ்சம் தண்ணி, அந்த மழை தண்ணியை வந்து எங்களால் பிடிச்சி வைக்க முடியும். எப்படிக்கு பிடிச்சி வைக்கிறது? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். வெறும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து ஒரு குழாம் மட்டும் போகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நிறைய வீடுகளில் எங்கே காம்பவுண்ட் இருக்கோ அந்த காம்பவுண்ட் இருக்க வீட்டில் வந்து அழகாக லான் போடுறோம். அந்த லான் போடும்போது நிறைய அந்த பில்லு மட்டும் இருக்குது. அங்கேருந்து நிறைய அதில் ரசாயனங்கள் போட ஆரம்பிக்கிறோம். அந்த ரசாயனத்தை போட்டுறோம். அந்த ரசாயனம் ப்ளஸ் அதில் வந்து இந்த ரசாயன பூச்சி மருந்துகள் இதெல்லாம் சேர்ந்து மழை தண்ணியோட கொஞ்சம் இறங்கிச்சுன்னா அது வந்து நல்லதில்லை, உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து வேறு என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு அந்த இருக்கிற மண்ணை வெட்டி எடுத்துட்டு மணல் போட்டு ஒரு வாயால் வந்து ஒரு ஸ்லோப் கொடுத்து, எங்கே கிணறு இருக்கோ, எங்கே உங்களோட வாட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிணறு மாதிரி அப்படியே ஸ்லோப் கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி கூழாங்கல், இந்த மாதிரி கூழாங்கல், சரி கூழாங்கல் கிடைக்கலாம், நீங்கள் கருங்கல் கூட யூஸ் பண்ணலாம். இது கீழே வந்து மணல் இருக்குது, இந்த பாருங்கள். இது கீழே வந்து மணல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அருமையாக வந்து இந்த தண்ணியெல்லாம் அப்படியே அறுவடை ஆகிட்டு நேராக அந்த கிணறு போயிடும். இப்போ இந்த கிணறு வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 11 வருஷமாக இருக்குது. 11 வருஷமாக இந்த 30 அடி கிணறு என்றைக்குமே வந்து காஞ்சது கிடையாது. ஸோ இந்த தண்ணியை வந்து நாங்கள் வீணாக்காமல் இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அறுவடை செஞ்சுக்கணும். இந்த தண்ணி மட்டும் போகிறோமா? எல்லா வீடும் இன்னைக்கு கட்டும்போது மேலே வந்து ஒரு ரூஃப் இருக்குது. அப்போ அந்த ரூஃப் வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? தேவையில்லை. இருக்கிற மேலே இருக்கிற அந்த மொட்டை மாடியும் அதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்லோப் கொண்டு வந்து ஒரு பெரிய பழுப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து இங்கே மேலே இருக்கு பாருங்கள் அந்த பழுப்பு, இதான் இந்த ரூஃப். இந்த ரூஃபை வந்து அப்படியே கொண்டு வந்து இது வாயெல்லாம் அப்படியே கொண்டு வந்து இங்கே அதே மாதிரி வெட்டி கீழே இங்கே வந்து ஒரு 4 அடிக்கு அப்படியே குழி மாதிரி வெட்டி அதில் வந்து கொஞ்சம் கீழே வந்து பெரிய கல், சின்ன கல் எல்லாம் காம்பினேஷன் மணல் எல்லாம் கொடுத்து இப்போ இதெல்லாம் அறுவடை ஆகும். அப்போ இந்த மொட்டை மாடியில் வர இந்த தண்ணி, இதே மழை தண்ணியை அறுவடை செஞ்சு இந்த தண்ணியை வந்து நேராக அப்படியே போய் அந்த கிணத்துக்கு போகும்போது இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த கிணறு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல எவ்வளோ தான் வெயில் வந்தாலும் தண்ணி வந்து எப்போதுமே இருக்கும். தண்ணி எப்போதுமே இருக்கும். இப்போ அந்த கிடைக்கிற தண்ணியை வந்து நாங்கள் எப்படியாவது சேகரிக்கணும். அதான் வந்து வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறோம். உடனே உங்கள் மனசில் தோணலாம், நாங்கள் தான் ஃப்ளாட்டில் இருக்கிறோம் சார், எங்கே பார்த்தாலும் சிமெண்ட் தான் இருக்குது, நம்மகிட்ட கிணறும் இல்லை, அந்த ரூஃப் வாட்டரே வந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் எந்த பில்டிங் எடுத்தாலும் எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் இருந்தாலும், காம்பவுண்ட் வால் இருந்தாலும், அந்த சுவர் இருந்தாலும் கண்டிப்பாக கேட்னு ஒன்று இருக்கும். அந்த கேட்டு வழியாக இந்த தண்ணியெல்லாம் வெளியே போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க மழை காலில் போகும்போது கேட்டுக்கிட்ட தண்ணி அப்படியே போகுது இல்லைங்களா? அந்த கேட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்படியே வெட்டி கொஞ்சோண்டு கீழே கருங்கலும் மணலும் சேர்த்து போட்டு இந்த கூழாங்கலும் மணலும் சேர்த்து போட்டிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே அதை அறுவடை பண்ணோம். அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். தண்ணியை மட்டும் ஒரு தண்ணியும் வீணாக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி முடியுதோ அதை சேகரிக்கணும். மழைக்காலம் வரப்போது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நாங்கள் சேர்ப்போம். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போதே வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கலாம், உடனே அரேஞ்ச் பண்ணுங்க. we have to harvest water, conserve water, water is precious.